இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் குழம்பு. ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு. இது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமாக செய்வாங்க. ஸோ நான் உங்களுக்காண்டி செஞ்சுருக்கேன். வீட்டில் இருக்க எல்லாருமே இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் குழம்புக்கு தேவையான என்னென்னு பார்த்தா 1/4 கிலோ கறி, 2 ஸ்பூன் தயிர், ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் விழுது, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. மல்லி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய், சில்லி பவுடர், உப்பு, வெங்காயம் ஒரு 10 பல் வச்சு கொஞ்சம் 1 2மா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 8 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சமையல் எண்ணெய். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ண முடியும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை எடுத்து கொட்டிடுங்க. அதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. இப்போ அதோட 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா கிண்டும் போது நல்ல ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் அம்மா செஞ்சிட்ருக்கும் போது நான் பக்கத்தில் போய் நின்றுக்குவேன். இந்த ஸ்மெல்லுக்காண்டியே நின்றுக்குவேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த குழம்பு நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, என்ன டிஷ் இன்னைக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கத எடுத்து ஊற்றிக்கோங்க. அதையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதோட வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், பச்சை மிளகா, அந்த 1/4 கிலோ கறி, அப்புறம் உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும், மறந்துட்டேன். தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. உப்பு வந்து தேவைக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். நல்லா அந்த கறி வந்து வேகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6-7 விசில் விட்டால் தான் அது வேகும். ஸோ அதனால் 7 விசில் விட்டு தான் நான் இது பண்ணேன். இப்போ நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கறியெலாம் வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ அது நல்லா கொதி வரணும். அப்போ அந்த டயத்தில் வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம்ல, ஒரு உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். எத்தனை வேணுமோ உங்கள் இஷ்டம். குழம்பு நிறையா வச்சிங்கன்னா ஒரு 2-3 கூட போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கெலாம் வந்து
காரம் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த உருளைக்கிழங்கை போட்டு சோத்தில் அந்த ரைஸில் வந்து அழகாக அம்மா வந்து பெரட்டி பிசைஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும். இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், 2 ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் போட்டுடலாம். தயிர் போடாமல் இருக்காதீங்க, ஏன்னா இந்த குழம்புக்கு தயிர் தான் ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா கொதி விடுங்க, ஏன்னா அந்த தயிர் தரைஞ்சு இருக்கும். ஸோ அது வந்து கொதி விடுறப்ப அது ஃபுல்லாக கரைஞ்சிரும். நல்லா கொதி விட்டு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி பார்க்கலாம். பாய்.